வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமச்சீர் புக்கில் உள்ள மேக்ஸ் டாபிக் தான். அதில் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் உள்ள ஃபஸ்ட் டேர்முக்கான எல்லா டாப்பிக்கும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் செகண்ட் டேர்முக்குரிய டாபிக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்கள் தான். ஸோ இந்த எண்களோட பேசிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை மெயினாக ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மீச்சிமா மீப்பேவா. ஸோ இந்த நாளும் தான் இந்த எல்லையே இருக்கும். அதுக்கு முன்னாடி எண்களில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஒற்றை எண்கள்னா என்ன, இரட்டை எண்கள்னா என்ன அப்படின்னு. ஸோ ஒற்றை எண்கள்னால் நம்ம தெரியும். ஒரு எண்ணை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஒற்றை எண், இரட்டை எண் அப்படிங்கிறது. ஸோ 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே ஒற்றை எண். இரட்டை எண் 2, 4, 6, 8ன்னு சொல்லி வரக்கூடிய எண்கள் எல்லாமே இரட்டை எண்கள். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா ஒற்றை எண்களும் கடைசியில் இந்த கடைசி டிஜிட் 1, 3, 5, 7, 9 அப்படிங்கிற இலக்கத்தில் முடியும். ஓகேவா? அதே இது எல்லா இரட்டை எண்களுமே 0, 2, 4, 6, 8 அந்த அந்த ஃபைனல் டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த கடைசி டிஜிட் இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது இரட்டை எண் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதுலேயே சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, 2 ஒற்றை எண்களின் கூடுதல் எப்போதும் என்னவா இருக்குன்னா இரட்டை எண்ணாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 2 ஒற்றை எண், இப்போ இங்கே 1 + 3 1 + 3 கூட்டினீங்கன்னா 4 வருது. 5 + 11 16 வருது. இங்கே 21 + 48 என்ன வரும்? 68. அப்போ 2 ஒற்றை எண்களை கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இரட்டை எண்கள் கிடைக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2 ஒற்றை எண்களோட பெருக்கல் பலன். 2 ஒற்றை எண்களை பெருக்கும்போது என்ன கிடைக்குது? 5 × 15, 9 × 63. ஸோ இதெல்லாமே ஒற்றை எண்கள் தான். ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷனையும் ஞாபகப்படுத்திக்கணும். 2 ஒற்றை எண்களை கூட்டணும்னா இரட்டை எண் கிடைக்கும். அதே இது 2 ஒற்றை எண்களை பெருக்கணும் அப்படின்னா ஒற்றை எண் கிடைக்கும். அடுத்து அதிலேயே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்ததான். அதாவது என்னன்னா, ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டினால் என்ன கிடைக்கும்? ஒற்றை எண் கிடைக்கும். அதே இது ஒரு ஒற்றை எண்ணையும் அதே மாதிரி இரட்டை எண்ணையும் பெருக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா இரட்டை எண் கிடைக்கும். கூட்டும் போது ஒற்றை எண் கிடைக்குது. அதே இது பெருக்கும் போது இரட்டை எண் கிடைக்குது. அதே இது 3 ஒற்றை எண்களை பெருக்கும் போது 3 ஒற்றை எண்களை பெருக்கினாலும் ஒற்றை எண்கள் தான் கிடைக்கும். இந்த 3 கண்டிஷனையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. சம்டைம்ஸ் இது குழப்பமா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஒற்றை எண் இரட்டை எண்ணை எடுத்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் முழு எண்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே இது முழு எண்கள் ஹோல் நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இயல் எண் ஒற்றை எண்லேருந்து ஆரம்பிக்குது. முழு எண் 0ங்கிறது இரட்டை எண். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 2, 4, 6, 8 இதெல்லாமே இரட்டை எண்கள். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. 1 என்ற எண் ஒரு ஒற்றை எண் ஆதலால் அதன் தொடரியான 2 ஒரு இரட்டை எண். ஆகவே 1ன் முன்னையான 0 என்ற எண்ணானது ஒரு இரட்டை எண். இயல் எண்களின் முதல் எண் 1 ஒற்றை எண் ஆகும். முழு எண்களின் முதல் எண் 0 இரட்டை எண் ஆகும். இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து காரணிகள், ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8 இருக்கு, 20 இருக்கு. இதோட ஃபேக்டர்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம்? 1 எழுதுவோம், 2 எழுதுவோம், 4 எழுதுவோம், 8 எழுதுவோம். ஸோ இதெல்லாம் இதனுடைய காரணிகள். அதே இது 20க்கு கேட்டாங்கன்னா 1 அது 2ஆல் வகுப்படும், 4ஆல், 5ஆல், 10ஆல், அப்புறம் 20ஆல். அப்போ இதெல்லாம் இதோடைய காரணிகள். இதை நம்ம அதாவது அந்த நம்பரை ஒரு எண் கேட்டிருக்காங்கன்னா அதோட காரணி என்பது அந்த வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கணும். இந்த எண்ணை வகுக்கக்கூடிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் காரணிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி ஆகும். எப்பயுமே ஒரு எண்ணோட காரணிங்கிறது ஒன்றும் அந்த நம்பரும் வந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் தான் ஃபேக்டராக அமையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அதன் எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். ஓகேவா? எப்பவுமே அந்த காரணிங்கிறது அந்த எண்ணோட மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம், இப்போ 2, 4, 5, 10, 20 இதெல்லாமே 20உடைய காரணிகள்னு பார்த்தோம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 20 விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 120ங்கிறதும் இதோட ஆட் ஆகும் காரணியாக. அப்போ அந்த 20 ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் அந்த காரணிகள் எல்லாமே 20 விட கம்மியாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த 3 கண்டிஷனும் அதுதான். அடுத்து மடங்குகள்ங்கிறது என்னன்னா, ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். ஸோ காரணி என்பது
அந்த எண்ணுக்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குன்னு பார்த்தோம். மடங்கு என்பது அந்த எண்ணை விட அதிகமாகவோ சமமாகவோ இருக்கு. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். மடங்குங்கிறது என்ன? 7ஓட மடங்குனா 7 7 2 14, 7 3 21, 7 4 28, 7 35, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதுதான் 7உடைய மடங்குகள். அப்போ மடங்குக்கும் காரணிக்கும் என்ன வித்தியாசம்னா, மடங்கு வந்து அந்த எண்ணெயை விட அதிகமாக இருக்கும், இல்லாட்டி சமமாக இருக்கும். ஆனால் காரணி வந்து கண்டிப்பாக அந்த எண்ணை விட சமமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 7இன் மடங்கானது ஆகியவை 7ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாக இருக்கின்றன. அதே மாதிரி இது முடிவற்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் மடங்கு, இவ்வளோதான் காரணிகள், ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு இதை இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம், இவ்வளோ நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து இன்ஃபினிட்டிவ் போய்கிட்டே இருக்கும், நம்மளால் வரையறுக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலது இவற்றை முயல்கள்னு சொல்லியிருக்காங்க. மிகச்சிறிய ஒற்றை இயல் எண். இயல் எண்ங்கிறது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், அது ஒற்றை இயல் எண் தான், கரெக்டு. 2 என்ற எண்ணாவது மிகச்சிறிய இரட்டை முழு எண் சொல்லியிருக்காங்க. இல்லை, 0 தான் வந்து இரட்டை முழு எண்லேயே மிகச்சிறியது. அடுத்து இது ரெண்டையும் கூட்டும்போது ஒற்றை எண் கிடைக்குமா? இல்லை, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கூட்டி பாருங்களேன், கூட்டினா 8 கிடைக்குது. அது என்ன? அது இரட்டை எண். ஆனால் இங்கே ஒற்றை எண்ணு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. ஒவ்வொரு எண்ணிற்கும் அதே எண் ஒரு காரணியாக அமையும். ஏற்கனவே பார்த்தோம், அந்த நம்பரும் 1ம் காரணியாக அமையும் அப்படின்னு. ஸோ அப்போ இது கரெக்டு. 6இன் மடங்கான ஒரு எண்ணானது 2 மற்றும் 3இன் மடங்காகவும் இருக்கும். எஸ், கரெக்டு. 2 மற்றும் 3ஓட மடங்காகவும் இருக்கும். அடுத்து 7 என்பது 27இன் ஒரு காரணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கும் 27க்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ கிடையாது, வராது. 12 என்ற எண் 12 என்ற எண்ணுக்கு காரணியாகுமா அல்லது மடங்காகுமானா ரெண்டுமே வரும். ஏன்னா நம்ம ரெண்டுமே பார்த்தோம். காரணினா என்ன? அதே எண் வந்து காரணியா அமையும் அப்படின்னு பார்த்தோம், சமமாக இருக்கும்னு பார்த்தோம். மடங்குக்கும் அதே எண் வரும், அப்போ இது ரெண்டுமே வரும். 30 என்ற எண் 10இன் மடங்கா காரணியா? 10 வந்து மடங்காவும் வரும். 30 என்ற எண் 10இன் மடங்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, 10 × 3 30 வருது இல்லையா? அப்ப இது ஒரு மடங்கும் வரும், காரணியும் வரும். பின்வரும் எண்களில் எது 3ஐ காரணியாக கொண்டுள்ளது? சரி, 10இன் மடங்கா காரணியான காரணி தான். ஏன்னா வந்து 30 என்ற எண் வந்து காரணி கிடையாது, மடங்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10ஐ விட அதிகமாக இருக்கு இல்லையா? கம்மியாக இருந்தால் தான் காரணின்னு சொல்லுவோம். அடுத்து பின்வரும் எண்களின் எது 3ஐ காரணியாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. 3ஐ காரணியாக கொண்டது 12 தான். ஏன்னா 4 3 12ன்னு வரும். அடுத்து 24ஓட காரணிகள் 1 2 3 வரும், அப்புறம் 4 வரும், 6, அப்புறம் 8 வரும், 12 24 இதெல்லாமே அதோட காரணிகள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து இப்போதான் நம்ம இந்த பாடத்தில் உள்ள அறிமுகத்துக்கே வர்றோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பகு எண், பகா எண் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து டிவிசபிலிட்டி ரூல், அதுக்கப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இதுதான் வந்து இந்த லெசனில் வரக்கூடியது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகா மற்றும் பகு எண். பகு எண்ணை என்னென்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த நம்பரை நம்மளால் பகுக்க முடியும், ஏதாவது ஒரு நம்பரால் வகுக்க முடியும் அப்படின்னா அது வந்து பகு எண். அப்படி வகுக்க முடியலை, அதாவது இதை வந்து 1ஆலையும் இதே எண்ணாலையும் மட்டும்தான் வகுக்க முடியும், வேற எந்த நம்பராலையும் வகுக்க முடியாதுன்னா அது நம்ம பகா எண்ணு சொல்கிறோம், அதாவது பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இதுதான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணியாக பெற்றிருப்பின் அந்த எண் பகா எண். இப்போ நம்ம 5 எடுத்துக்கிறோம். 5 வந்து இதோட காரணி வந்து 1 5 மட்டும்தான், ஓகேவா? அப்போ இதுதான் என்னது? பகா எண்ணில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க, 2 கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. அதே இது ஒரு இயல் எண்ணானது 2ற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பேன், அதாவது 1 3 5 இந்த மாதிரி 2க்கும் மேற்பட்ட, ஏன்னா 2 காரணி வந்துச்சுன்னா அதுதான் பகா எண்ணு சொல்லிட்டோம். அப்போ 2ஐ விட அதிகமான காரணிகள் இருந்துச்சுன்னா அது பகு எண். அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, நிறைவு எண், செவ்விய எண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஒரு நம்பருக்கு அதோட காரணிகள் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் வந்து காரணியா இருக்கு இல்லையா? இப்போ 6னா இதோட காரணி வந்து 1 2 3 6 வரும். இல்லை, இந்த 6ங்கிற நம்பரை விட்டுருங்க. ஏன்னா அதே நம்பரை விட்டுட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நம்பரை கூட்டினோம்னா நமக்கு இதே 6 வந்துச்சு, சேம் 6 வந்துச்சுன்னா இது நிறைவு எண்ணு சொல்றாங்க, செவ்விய எண் அல்லது நிறைவு எண். ஓகேவா? அதே தான் இங்கே 28க்கு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 28 இருக்கும், அந்த 28 விட்டுறலாம். 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், அப்புறம் 5 வராது, 6 வராது, 7 வரும்,
8 வராது, 9 வராது, 10 வராது, 11, 12, 14 வருமா? 14 வரும். அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 28 வருதான்னு பாருங்கள். 7 முன்னா 10, 14, எஸ் 28 வருது. அப்போ இது என்னது? ஒரு நிறைவு எண் அல்லது செவ்விய எண் அப்படிங்கிறது தான். இதைத்தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பகு எண் எது, பகா எண் எதுன்னு சொல்லி இந்த கேலண்டர்லேருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதை விட நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் அப்படிங்கிறத இங்கே வந்து அழகாக நமக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள். 1, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 20, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது எவ்வளோ இருக்கும்னா டோட்டலாக 25 பகா எண்கள் இருக்கும். இது வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின். 100 வரையிலான எண் தொகுதிகள் மொத்தம் எத்தனை பகா எண்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களின் எண்ணிக்கை 25 அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து 5ல் முடியக்கூடிய ஒரே ஒரு பகா எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுவும் கொஷினில் கேட்கலாம். 5ல் முடியும் பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அந்த 5ங்கிற நம்பர் மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மெயின் இதுதான், ஏன்னா இது எக்ஸாமில் கேட்ட கொஷின். அடுத்து இப்போ ஒரு எண்ண பகா எண்களோட கூடுதலாக எப்படி எழுதுறது? இப்போ 42, 100ன்னு சொல்லி 2 நம்பர் இருக்கு. இந்த ஒரு நம்பரில் அடுத்தடுத்து 2 பகா எண்களின் கூடுதலாக எழுதணும். அதாவது பக்கத்தில் வரக்கூடிய 2 பகா எண்களை கூட்டோம்னா 42 வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதணும். இப்போ எப்படி எழுதலாம்னா 19, 23 எடுத்துக்கலாமா? ஸோ 19, 23 கூட்டினீங்கன்னா 42. அதே மாதிரி 100க்கு பார்த்தீங்கன்னா 47, 53 கூட்டினோம்னா 100 வருது. அப்போ இது ரெண்டுமே பக்கத்தில் உள்ள பகா எண்களின் கூடுதல். இதே இது வந்து 3 பகா எண்களின் கூடுதல் வர்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அதையும் பார்க்கலாம். 31, 55 இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒற்றை பகா எண்களின் கூடுதலாக எழுதுக. அதாவது தொடர்ந்து வரணும். இப்போ 5, 7, 19 இது 3 வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 19 இது வந்து என்னன்னா தொடர்ந்து வர்றதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்து 2 பகா எண்களின் கூடுதலாக எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு 3 ஒற்றை பகா எண்களை எடுத்துக்கிட்டோம். ஒற்றை அப்போ வந்து இது என்னது? ஆட் நம்பர்ஸாக இருக்கணும். அந்த 3 ஆட் பிரைம் நம்பர்ஸை எடுத்துட்டு அதை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த நம்பர் வரணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷனில் வச்சு செக் பண்ணி போட்டுடலாம் எக்ஸாமுக்கு. அடுத்து இரட்டை பகா எண்கள். அதென்ன இரட்டை பகா எண்கள் அப்படின்னா அதாவது ஒரு ஜோடி பகா எண்களோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது இரட்டை பகா எண்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5, 7 இது 2ஓட டிஃப்ரென்ஸ் வந்து 2. அதே மாதிரி 17, 19 இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ ஒரு ஜோடி பகா எண்களை எடுத்துக்கிறோம், அதோட டிஃப்ரென்ஸ் 2 வந்துச்சு அப்படின்னா அது இரட்டை பகா எண்கள். அதே இது 3 வந்துச்சு அப்படின்னா 3 தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு வந்து 2 எண்ணில். அதாவது இங்கே 2 பகா எண்களை எடுத்துக்கிறோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பகா எண்கள் வந்து தொடர்ச்சியாக வரணும், அடுத்தடுத்த பகா எண்களாக இருக்கணும். ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த பகா எண்கள் வந்து பகா மூன்றன் தொகுதியை அமைக்கும். அவ்வாறு அமைக்கும் ஒரே பகா எண் மூன்றன் தொகுதியானது 3, 5, 7. அப்படி வரக்கூடிய ஒரே ஒரு தொகுதி தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம். ஓகேவா? கேட்கலாம் 3 தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 2 வரக்கூடிய ஒரே பகா மூன்றன் தொகுதி எது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 3, 5, 7 தான். ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 2, இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 2 மட்டும்தான், வேற எதுவுமே வேற எந்த நம்பர்ஸ்லையுமே வராது இந்த மாதிரி. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வகுப்படும் தன்மைக்கான விதிகள். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிவிசிபிலிட்டி ரூல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1ஆல் வகுப்பு 2ஆல் வகுப்பு பண்ணணும், 3ஆல் வகுப்பு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈஸியான ரூல் என்ன? இந்த ரூலை வச்சு அந்த நம்பர் வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் 2ஆல் வகுப்படுமா 5ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து 2ஆல் வகுப்படும்னா அதோட கடைசி டிஜிட்டை பார்க்கணும். கடைசி டிஜிட்ல இரட்டை எண்களாக இருந்துச்சு, அதாவது 0, 2, 4, 6, 8ன்னு சொல்லி இரட்டை எண்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 2ஆல் வகுப்படும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா
இப்போ இந்த நம்பரோட கடைசி டிஜிட் பார்க்குறோம் 8 இருக்குது. 8னா கண்டிப்பாக இது 2ஆல் வகுப்படும். இங்கே பார்க்குறோம் ஒற்றை எண் இருக்குது, அப்போ இது வகுப்படாது. 3ஆல் வகுப்படுனா என்னென்னா எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணக்கூடிய நம்பர் 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 3ஆல் வகுப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 6 5 4 3 2 1 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 21 வருது. அப்போ 21 3ஆல் வகுப்படுமா? மீதி இன்றி எஸ் வகுப்படும். அப்போ இந்த நம்பரும் 3ஆல் வகுப்படும். அதே இது இங்கே பாருங்கள் 102 எவையேனும் 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதலானது 3ஆல் வகுப்படும். எவையேனும் 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதலானது 3ஆல் வகுப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ 33 34 35 இதை என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது 102 3ஆல் வகுப்படும்னா எஸ் வகுப்படும். அது இது 107 என்ற எண்ணானது 3ஆல் வகுப்படாது. ஏனெனில் 1 0 7 இதை கூட்டினோம்னா 8 வருது. ஸோ 8 என்பது 3ஆல் வகுப்படாது. அப்போ இந்த நம்பரும் என்ன பண்ணுது? 3ஆல் வகுப்படாது அப்படிங்கிறத சொல்றாங்க. 3ஆல் வகுப்படணும்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த கூடுதல் வந்து 3ஆல் வகுப்படும். அடுத்து 5ஆல் வகுப்படும் தன்மை அப்படின்னா கடைசி டிஜிட் 5ஆவோ 0வாவோ இருந்துச்சுன்னா அது 5ஆல் வகுப்படும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 5ஆல் வகுப்படும், இதுவும் 5ஆல் வகுப்படும். அடுத்து லீப் ஆண்டுகள் 2ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ 2024ங்கிறது லீப் ஆண்டு, இந்த வருஷம். இது 2ஆல் வகுப்படணும்னா கண்டிப்பாக வகுப்படும். அதே மாதிரி 2020 இதுவும் 2ஆல் வகுப்படும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும்? லீப் ஆண்டுகள் 2ஆல் வகுப்படும். முதல் 4 இலக்க எண்ணானது 3ஆல் வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க. 4 இலக்க எண்ணில் ஃபர்ஸ்ட் முதல் 4 இலக்க எண்ங்கிறது இதானே 1000 தானே முதல் 4 இலக்க எண்ணு. ஸோ அப்போ அது 3ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் வகுப்படாது. உன்னுடைய பிறந்த நாள் 3ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட பர்த் டேட்டை. அடுத்தடுத்த 5 எண்களின் கூடுதலானது 5ஆல் வகுப்படுமா என ஆராய்க. 5 எண்களின் கூடுதல் 1 2 3 4 5 எடுத்துக்கிட்டோமா? 15 வருதா? ஸோ 15 5ஆல் வகுப்படும். எஸ் வகுப்படும். இப்போ இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எண் தொடர் வரிசையில் 2 மற்றும் 5ஆல் வகுப்படும் எண்களை அடையாளம் காணுங்க. 2ஆல் வகுப்படும்னா கடைசி டிஜிட் என்னவா இருக்கணும்? இரட்டை எண்ணா இருக்கணும். அப்போ இது வகுப்படும், இது வகுப்படும், இது வகுப்படும், அவ்வளோதான். 5ஆல் வகுப்படுறது வந்து இது 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 வகுப்படாது இது. ஸோ இதெல்லாமே 2ஆல் 5ஆல் வகுப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரூலில் எடுத்து பார்த்துக்கணும். இப்போ 4ஆல் வகுப்படணும். 4ஆல் வகுப்படணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி 2 டிஜிட் எடுத்துக்கணும். கடைசி 2 டிஜிட் எடுத்துட்டு அந்த 2 டிஜிட் 4ஆல் வகுப்படுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து 4ஆல் வகுப்படும். 2க்கு 2 2 4 8 இந்த 3க்கும் ஒரே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூல் தான். இது கடைசி டிஜிட் எடுத்துக்கிட்டு அது இரட்டை எண்ணா இருந்துச்சுன்னா அது 2ஆல் வகுப்படும்னு சொல்கிறோம். இது கடைசி 2 டிஜிட் எடுக்கணும், அது வந்து 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 4ஆல் வகுப்படும்னு சொல்கிறோம். இங்கே 8க்கு வந்து கடைசி 3 டிஜிட் எடுத்துக்கணும். அந்த 3 டிஜிட்டும் 8ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 8ஆல் வகுப்படும். அப்படி ஓகேவா? ஸோ இந்த 2 4 8 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 71628 இருக்குது. இதில் கடைசி 2 டிஜிட் 28 எடுத்துக்கோ, கண்டிப்பாக அது 4ஆல் வகுப்படும். அப்போ இதுவும் என்னது? 4ஆல் வகுப்படும். அதே மாதிரி தான் 92 4ஆல் வகுப்படும். அப்போ இதுவும் 4ஆல் வகுப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 4ஆல் வகுப்படாது. அப்போ வந்து வகுப்படும். 00 என்ற எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 0. 0னா கண்டிப்பாக அது 2ஆல் வகுப்படும் தானே. 2ஆல் வகுப்படுச்சுன்னா கண்டிப்பாக 4ஆலே வகுப்படும். அப்போ 4ஆல் வகுப்படும். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா நம்ம குழப்புவோம். 0 இருக்குது, 0 எப்படி 4ஆல் வகுப்படுறது அப்படின்னு. ஸோ கடைசி 2 இலக்கங்கள் வந்து 0 இருந்தாலும் அது 4ஆல் வகுப்படும். அடுத்து 6ஆல் வகுப்படும் தன்மை. 6ஆல் வகுப்படும்னா அந்த நம்பர் 2ஆலே வகுப்படும், 3ஆலே வகுப்படும். ஏன்னா 6னா 2 × 3. அப்போ 2க்கான விதியும் செக் பண்ணணும், 3க்கான விதி. 2க்கான விதி என்ன? கடைசி டிஜிட் வந்து இரட்டை எண்ணா இருக்கணும். 3க்கான டிஜிட் வந்து எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் 3ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணணும். அப்போ இது 2யுமே செக் பண்ணணும். அடுத்து 7வது விதி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு விதியும் இருக்குது, ஆனால் விதியை வச்சு நீங்கள் பண்ணுறதை விட டேரெக்டாக 7ஆல் வகுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால் 7க்கு விதி கிடையாது. 8ஆல் வகுப்படும். 8ஆல் வகுப்படக்கூடியதுக்கு கடைசி 3 இலக்கங்களை எடுத்துட்டு அது 8ஆல் வகுப்படுச்சுன்னா அந்த எண் வந்து என்னது? 8ஆல் வகுப்படும் தன்மை. குறிப்பாக கடைசி 3 இலக்கங்கள் 0 இருந்தாலும் அந்த எண் 8ஆல் வகுப்படும். ஏற்கனவே பார்த்தோம். கடைசி 2 டிஜிட் 0 இருந்தாலும் அது 4ஆல் வகுப்படும் பார்த்தோம். அதே மாதிரி கடைசி 3 டிஜிட் வந்து 0 இருந்தாலும் கண்டிப்பாக அது 8ஆல் வகுப்படும். இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னே நம்ம இப்போ 3000 கொடுத்துருக்காங்க, அது 8ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வகுப்படும். ஏன்னா கடைசி 3 டிஜிட் 0 இருக்கு, அப்போ அது 8ஆல் வகுப்படும்னு சொல்லிடலாம். 9ஆல் வகுப்படுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3க்கு என்ன
கண்டிஷன் பார்த்தோமோ 3க்கு என்ன பார்த்தோம், எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் 3ஆல் வகுப்படும். இங்கே வந்து எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் 9ஆல் வகுப்படுச்சுன்னா அந்த நம்பர் வந்து 9ஆல் வகுப்படும். இப்போ 9567 இதை கூட்டினோம்னா 27 வருது, 27 9ஆல் வகுப்படும். அப்போ இதுவும் 9ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 248 இந்த 3க்கு ஒரே மாதிரியான என்னது வகுப்படும் விதி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி 3க்கும் 9க்கும் ஒரே மாதிரியான ரூல் இருக்கு. 10க்கு 10 பார்த்தோம்னு சொல்லலாம், கடைசி டிஜிட் 0வா இருந்தாலே அது என்ன ஆகும், 10ஆல் வகுப்படும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆல் வகுப்படும் எண்கள் அனைத்தும் 5ஆல் வகுப்படும் என்பதை கவனிக்க. ஏன்னா 5க்குமே என்ன பார்த்தோம், 0 கடைசி டிஜிட் 0வா இருக்கணும், இல்லைன்னா 5ஆ இருக்கணும்னு பார்த்தா. அப்போ இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ரூல் தான். 10ஆல் வகுப்படும் எண்கள் அனைத்துமே 5ஆல் வகுப்படும். ஆனால் 5ஆல் வகுப்படுற எல்லா நம்பரும் 10ஆல் வகுப்படுமான்னு கேட்டால் வகுப்படாது. ஏன்னா இப்போ 15ங்கிறது 5ஆல் வகுப்படும், ஆனால் 10ஆல் வகுப்படாது. ஓகேவா? அதே இது வந்து 20ங்கிறது 10ஆல் வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும். அதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. அடுத்து 2020 என்ற எண் 10ஆல் வகுப்படுமான்னு கேட்டீங்க, எஸ் வகுப்படும். ஆனால் 21 என்ற எண் வகுப்படாது. இந்த நம்பர் வந்து 10ஆல் வகுப்படும், மேலும் இது 5ஆலும் வகுப்படும். அடுத்து 11க்கு சொல்லியிருப்பாங்க. 11க்கு இதில் என்னன்னா 1 விட்ட நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 1 விட்ட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே இருக்க 1 விட்ட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா வரக்கூடிய நம்பர் 0வாவோ அல்லது 11ஆவோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண் வந்து 11ஆல் வகுப்படும். இப்போ இங்கே 0 கிடைச்சிருக்கு. இப்போ 0 கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால 11ஆல் வகுப்படும். இதே இது வேற நம்பர் கிடைக்குதுன்னு பாருங்க. இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ 22 அந்த மாதிரி வந்து 11ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா அது 11ஆல் வகுப்படும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், இரட்டை எண் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தனியாக வச்சுக்கணும், ஒற்றை எண் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை தனியாக ஆட் பண்ணி ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சோம்னா வரக்கூடிய நம்பர் 0வாகவோ அல்லது 11ஆல் வகுப்படுவதாகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படும். அவ்வளோதான். இந்த 11 வரைக்கும் இருக்க ரூலை மட்டும் பயன்படுத்தி தான் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2லேருந்து ஆரம்பித்து 11 வரைக்கும் வகுப்படும் தன்மை ரூல்ஸ் இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பகா காரணிப்படுத்துதல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதாவது கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை பகா காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதுவது. பகா காரணிகள் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பிரைம் நம்பர்ஸோட பெருக்கல் பலனாக எழுதுவது தான் வந்து பகா காரணிப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 36 அப்படிங்கிறதுல இந்த இதில் 2 முறை இருக்குது பகா காரணிப்படுத்துதலில். ஒன்று வகுத்தல் முறை, இன்னொன்று வந்து காரணி செடி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. வகுத்தல் முறைனா என்ன, 36 வந்து நம்ம வகுக்கிறோம். ஓகேவா? 2ஆல், அதுக்கப்புறம் 18, திருப்பி 2ஆல் 9, 3ஆல் போட்டோம்னா 3. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன காரணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2 3 3 2 2 3 3னா ரெண்டுமே வந்து பகா எண்கள் தான். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸால் பெருக்கும்போது 36 அப்படிங்கிறது கிடைக்குது. இதுதான் வந்து வகுத்தல் முறை. இது வந்து காரணி செடி முறைனா இந்த மாதிரி ட்ரீஸ் வரையுது, ஃபேக்டர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வகுத்ததே தான் இங்கே வந்து ட்ரீயாக போட்டு இதை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. பெருக்கலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் என்பதால் பெருக்கலில் காரணிகளின் வரிசையானது எண்களின் மதிப்பை பாதிக்காது. பெருக்கலின் காரணிகளோட வரிசைங்கிறது எண்ணோட மதிப்பை பாதிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதில் 2 மற்றும் 3 என்ற எண்களை தவிர எல்லா பகா எண்களும் 6 மடங்குகளை விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும். எடுத்துக்காட்டு சரி, எக்ஸாம்பிள் வந்து இவங்க வந்து 37 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 6 36, 6ஓட மடங்கு வந்து 36, அதோட 1 வந்து கூடுதலாக இருக்கு. இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா 17 நம்மளா எடுத்துக்கலாம். ஏன்னா 17ம் வந்து ஒரு பகா எண் தான். இது எப்படி, ஸோ 17 எப்படி எழுதலாம்னா 3 18. ஓகேவா? 18 -1ன்னு போட்டோம். ஏன்னா 1 குறைவாகவோ அல்லது 1 அதிகமாகவோ இருக்கலாம்ல. அப்போ 17 வந்து இந்த மெத்தடில் வரும். அப்போது 2 மற்றும் 3 எண்களை தவிர எல்லா பகா எண்களுமே 6ஓட மடங்குகளை விட 1ஐ விட அதிகமாகவோ அல்லது 1ஐ விட குறைவாகவோ இருக்கும். ஸோ கேட்கலாம், இந்த எண்களை தவிர எல்லா பகா எண்களும் எந்த எண்ணோட மடங்கை விட 1 அதிகமாகவோ அல்லது 1 குறைவாகவோ இருக்கும்னா 6 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த பயிற்சி கணக்குகள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.